வெல்கம் பேக் டு டமி காமிக்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அக்காட்சிக்கு இட்டாச்சி உச்சிகா. இட்டாச்சி உச்சிகா அக்காட்சிக்கில் என்னென்ன பண்ணியிருந்தாரு அப்படின்ற வீடியோ தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்காட்சிக்கோட இட்டாச்சியோட மோட்டிவ் என்ன, அவர் என்ன பண்ணியிருந்தார், அவர் எப்படி அக்காட்சிக்கிலேருந்து இறந்து போனார்ன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நண்பா வீடியோவில் போகலாம். அக்காட்சிக்கு அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு பட்டுன்னு ஒரு 3 பேர் மூஞ்சி வரும். அந்த 3 பேர் மூஞ்சியில் இட்டாச்சி உச்சிகா கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா இட்டாச்சி உச்சிகா தான் பார்த்தா அந்த அக்காட்சிக்கு ட்ரெஸ்ஸில் ஆளோ கூலாக இருப்பான். அந்த ஆள் அவனை பார்க்கறதுக்காகவே நம்ம அந்த அக்காட்சிக்கு ட்ரெஸ் வாங்கியிருப்பாங்க. நிறைய பேர் அக்காட்சிக்கு ஃபேமஸ் ஆனதுக்கானுமே நான் இட்டாச்சி உச்சிகான்னு சொல்லிட்டு கண்ணை முடிஞ்சுவேன். அந்தளவுக்கு இட்டாச்சி உச்சிகா தான் நம்ம பிஆர் டீம் மாதிரி இருந்தார் வச்சுக்கோங்களேன். அக்காட்சிக்கு ஒரு பிஆர் டீம் மாதிரி இருந்தார். ரொம்ப ரூட்லெஸ்ஸான ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக காட்டியிருப்பாங்க நம்ம இட்டாச்சி உச்சிகாவை. உச்சிகா பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜில் உச்சிகா கிளானை மொத்தமாக மெசக்கர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அக்காட்சிக்கில் சேர்ந்துருப்பார். இவர் அக்காட்சிக்கில் சேர்ந்தோடனே அக்காட்சிக்கவே ஷாக் ஆகிட்டுப்பாங்க. இட்டாச்சி உச்சிகா சேர்ந்துருக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஆறாவும் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த அக்காட்சிக்கு டீமே. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உச்சிகா உச்சிகா கிளானே கொண்ட ஒரு உச்சிகா அக்காட்சிக்கில் சேர்ந்துருக்கான் அப்படின்னு கொனகா வில்லேஜும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுக்கும். அந்த அக்காட்சிக்கு ஆர்கனைசேஷனில் இட்டாச்சி சென்ட்டானப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. பட் இங்கே மெயினான மோட்டிவா அப்படி இட்டாச்சிக்கு என்ன இருந்துக்கும் பார்த்தீங்கன்னா, கொனகா வில்லேஜை ஒரு ஷேடோவாக நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்துல அவர் உள்ளே வந்திருப்பார். இது மட்டும் இல்லாமல் இந்த அக்காட்சிக்கு மொத்த மோட்டிவ் என்ன, இவங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இட்டாச்சி உச்சிகா கண்டிப்பாக அங்கே வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் அதை சக்ஸஸாக பண்ணாரா கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். ஏன்னா இட்டாச்சி உச்சிகா உயிரோடு இருக்க வரைக்கும் கொனகா வில்லேஜ் மேலே ஒரு கை கூட வச்சிருக்க மாட்டாங்க அக்காட்சிக்கு. அந்தளவுக்கு இட்டாச்சி உச்சிகா அந்த பயங்கரமாக காப்பாற்றிருப்பார். தான் வில்லேஜ் எந்தளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்தளவுக்கு காப்பாற்றிருப்பார் இட்டாச்சி உச்சிகா. கொனகா வில்லேஜை இட்டாச்சி உச்சிகா இல்லைன்னா எப்பயும் நம்ம அக்காட்சிக்கு மூலமாக என்னாச்சும் நடந்திருக்கும். ஆஃப்டர் இட்டாச்சி உச்சிகா இறந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெயின் கூட அங்கே வந்திருப்பார். அந்தளவுக்கு இட்டாச்சி தான் எடுக்கிற விஷயங்கள் டெசிஷனில் கரெக்டாக இருந்திருப்பார். இட்டாச்சி உச்சிகா அக்காட்சிக்கு மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக பார்ப்பாங்க. ஏன்னா இட்டாச்சி என்னாச்சும் அவன் ரொம்ப இன்ட்ரோவர்ட். அவன் என்ன பேசினானா அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற காரணத்தால் அவன் சொல்கிற பாயிண்ட்ஸை கரெக்டாக எடுத்துப்பாங்க. அக்காட்சிக்கு என்னாச்சும் கொனகா வில்லேஜ் என்ன பண்ணுறதானாலும் அந்த விஷயத்தை அந்த பிளானை மாற்றி அதை வேறு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி வேறு மாதிரி நம்ம இட்டாச்சி அங்கே சொல்லி புரிய வச்சு மேக்ஸிமம் பெனிஃபிட்டாக அக்காட்சிக்கு நம்ம கொனகா வில்லேஜுக்கு பெனிஃபிட்டாக என்ன மாதிரி பிளான் இருக்குமோ அதை தான் அக்காட்சிக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவார். இவர் நருட்டோ தேடி வந்திருப்பார். அந்தமாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே ஒரு கண்துடைப்புக்காக தான் பண்ணியிருப்பார். இவரோட மெயினான கோலாக என்ன வந்திருக்குன்னா, சாசுகேயை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக காட்டிக்கணும், தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனாக காட்டிக்கணுன்றது தான் நம்ம இட்டாச்சியோட வேலையாக இருந்திருக்கும். அதை கரெக்டாக பண்ணியிருப்பாரு. கேட்டால் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணியிருப்பார். சாசுகே எந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்க முடியுமோ அதை ஆக்கியிருப்பார். அவங்க தம்பி கையால் இட்டாச்சி உச்சிகா அங்கே இறந்தும் போயிருப்பார். பட் இட்டாச்சி அங்கே ஃபுல்லாக அவர் ட்ரெயின் பண்ணி சண்டை போடல. பட் இருந்தாலும் செத்து இருப்பார். நம்ம சாசுகே கையால் செத்துருப்பார். செத்து அவர் என்ன பண்ணியிருப்பாரு எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி த கோட் ஆஃப் இட்டாச்சி உச்சிகா சொல்லியிருக்கும். அந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ இவங்க தான் நம்ம இட்டாச்சியோட வேலைகளாக இருந்திருக்கும். ஓகே நண்பா, இப்போ இவ்வளோ தான் நம்ம இட்டாச்சியோட ஆர்ஜின். இப்போ இவரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை. இவர் கெஞ்சட்சுவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல்லால், நெஞ்சட்சுவில் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லால். நம்ம தாய் ஜுட்சில் கொஞ்சம் தலைமை கொஞ்சம் வீக் தான். பட் இருந்தாலும் இந்த கெஞ்சட்சு நெஞ்சட்சுவில் இவரை யாருமே கிடையாதுன்றதான் நான் இங்கேருந்து சொல்லிக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், see you.